அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சுந்தர் சிம்போனியா வெல்த்லேருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஹோட்டலுக்கு போனோன்னா ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடும். இன்றைக்கி என்ன சாப்பிடணும் அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலையுமே வரும். நார்த் இந்தியன் சாப்பிட்லாமா, இல்லை சவுத் இந்தியன் சாப்பிட்லாமா, என்ன சாப்பிட்லாம் அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறதே பார்த்திங்கன்னா பல நேரத்தில் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலையுமே இருக்கும். ஈக்விட்டியில் போடலாமா, இல்லை கோல்டில் போடலாமா, இல்லை எஃப்டியில் வச்சுக்கலாமா இப்படின்ற கேள்வி பார்த்திங்கன்னா எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஹோட்டலில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா இருக்குது. நீங்கள் ஒரு மினி தாலியை ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுலேயே எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு நினச்சிங்களோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா மல்டி அசெட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதாவது மல்டி அசெட் அப்படின்ற பேர்லேயே ரொம்ப அழகாக இருக்குது. மோர் தென் ஒன் அசெட் இருந்ததுன்னா அது பார்த்திங்கன்னா மல்டி அசெட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நான் ஈக்விட்டிலையும் கொஞ்சம் போடலாம், இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் போடலாம், இல்லை கோல்டில் போடணுன்னா போடலாம், இல்லை கமாடிட்டியில் போடணுன்னா போடலாம், இந்த மாதிரி வேரியஸ் டெட்டில் போடணுன்னா போடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு கேட்டகரி ஃபண்டு பேர் தான் மல்டி அசெட் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த மல்டி அசெட் ஃபண்டில் ஏன் நான் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எந்த அசெட் நல்லா பண்ணணும்னு நமக்கு தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சார்ட் காமிச்சிருக்கேன். அந்த சார்ட் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி, இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி, அதாவது டொமஸ்டிக் ஈக்விட்டி, இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி, கோல்டு, அப்புறம் டெட்டு, இந்த 4 அசெட்டையும் கம்பேர் பண்ணியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா டார்க் ரெட்டில் இருந்தது அப்படின்னா அந்த வருஷத்தில் அந்த அசெட் தான் வேர்ஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. க்ரீனில் இருந்ததுன்னா அந்த வருஷத்துக்கு அந்த அசெட் டாப் பர்ஃபார்மராக பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா அசெட்டுமே பாட்டம்லேயும் இருந்திருக்கு, டாப்லேயும் இருந்திருக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம். சில வருஷத்தில் டாப்பாக இருந்த ஒரு அசெட் அடுத்த வருஷம் பாட்டமில் ஆகிருக்கு. அந்த மாதிரி வைஸ் வர்ஸா ஆகிட்டே இருந்திருக்கு. அப்போ எந்த அசெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு அந்த வருஷத்தில் பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கணுன்றது ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ நான் ஒரு மல்டி அசெட் மாதிரி ஒரு இடத்துல இருந்தேன்னா எந்த ஃபண்டு எந்த அசெட் நல்லா பண்ணாலும் என்னோடய போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிகிட்டே போகும். ஸோ இது ப்ராட் கான்செப்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்தையுமே ஒரே இடத்துல போடக்கூடாது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடக்கூடாதுன்றது நமக்கு தெரியும். அண்ட் டிஃப்ரெண்ட் அசெட்ஸில் இருக்கணும்னு தெரியும். இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்னா, அப்போ நான் ஏன் மல்டி அசெட் ஃபண்டில் போடணும், நான் தனியாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி ஃபண்டில் போட்டுக்கலாமே, இல்லை ஒரு கோல்டு ஃபண்டில் போட்டுக்கலாமே அப்படின்ற கேள்வி வரும். உண்மையிலே கரெக்டான கேள்வி தான். ஆனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம தான் முடிவு எடுக்கணும். கோல்டில் நம்ம எவ்வளோ வச்சுக்கணும், இல்லை இந்த வருஷம் கோல்டில் நம்ம வச்சுக்கணுமா வேணாமா, இல்லை ஈக்விட்டி ஃபண்டில் நம்ம எவ்வளோ போடணும், எப்போ போடணும், இந்த கேள்வியெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பதில் தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணால் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம டைமிங் தப்பாகலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட்லேயும் டாக்ஸேஷன்லேயும் பார்த்திங்கன்னா இம்பேக்ட் வரலாம். அப்போது ஒரு மல்டி அசெட்குள்ளே போயிட்டோம்னா எந்த இடத்துக்கு வேணால் நான் போகலாம். பேஸ்ட் ஆன் எந்த அசெட் இந்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு ஃபண்ட் மேனேஜரோட வியூவை வச்சுக்கிட்டு அண்ட் வேரியஸ் பேராமீட்டர்ஸை வச்சுக்கிட்டு அவங்க அந்த அசெட்டை பிக் பண்ணலாம். அப்போ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி நம்ம ஒரு மல்டி அசெட்டில் வச்சுருந்தோன்னா முதல்ல உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரொம்ப கம்மியாகிடும். ஏன்னா எந்தெந்த அசெட் அண்டர் பர்ஃபார்ம் பண்ண போதோ அந்த அசெட்டில் நான் கம்மியாக வச்சுருக்க போகிறேன். ப்ளஸ் எந்த அசெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போதோ அதுலேயும் நான் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்க போகிறேன். அப்போது என்னுடைய டவுன் சைடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக ப்ரொடெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் அடுத்த சார்ட்டில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2000லேருந்து 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கான டேட்டா. இதில் பார்த்திங்கன்னா 5 டைப் ஆஃப் அசெட்டை போட்டிருக்கோம். அதாவது கோல்டு, டெட்டு, டொமஸ்டிக் ஈக்விட்டி, இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி, அப்புறம் ஒரு மல்டி அசெட். ஒரு மல்டி அசெட்டில் போட்டிருந்திங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்றதையும் இதில் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 23 வருஷத்தில் நேச்சுரலி டொமஸ்டிக் ஈக்விட்டி பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வைஸ் பெட்டராக கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 12.8% காம்பவுண்டிங், ஆல்மோஸ்ட் 13% காம்பவுண்டிங்கில் கொடுத்துருக்கு. ரீசனபிளி வெரி குட் ரிட்டர்ன். செகண்ட் வர்றது எந்த ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி அசெட் மாதிரி ஒரு ஃபண்டு வருது. எவ்வளோ கொடுத்துருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 12.2% கிட்ட கொடுத்துருக்கு. அப்போது டொமஸ்டிக் ஈக்விட்டி எப்படியா இருந்தாலும் நல்லா பண்ண போதே அப்படின்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் டொமஸ்டிக் ஈக்விட்டியில் போடலாமான்னா கண்டிப்பாக போடலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பட் இதில் இன்னொரு பக்கத்துலேயே இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்ம போட்டிருக்கோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் போட்டிருக்கோம். ஸோ டொமஸ்டிக் ஈக்விட்டிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22% பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் காமிச்சிருக்கு. அதே மல்டி அசெட்டுக்கு பார்த்திங்கன்னா 12% காமிச்சிருக்கு.
ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னென்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் நத்திங் பட் மெஷர் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னுடைய டவுன் சைட் ரிஸ்க் எவ்வளோ வரைக்கும் போக முடியும் அப்படின்றது காமிக்கிறது தான் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ என்னுடைய ரிஸ்க் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ டொமெஸ்டிக் ஈக்விட்டியை விட ஒரு மல்டி அசெட்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ரிட்டர்ன் பொட்டென்ஷியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை. இது வந்து 12.2 வளர்ந்துருக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13% வளர்ந்துருக்கு. ஸோ அப்போ என்னுடைய ரிஸ்க் லோ, ஆனால் ரீசனபிளி நல்ல ரிட்டர்ன் எனக்கு வந்து கிடைக்குது. எதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு எனக்கு நேச்சுரலாக தெரியாது, ஆனால் நான் எல்லாத்துலேயுமே நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் என்னால் பெரிய ரிஸ்க் எடுக்க ஆர் எனக்கு வந்து ஒரு சின்ன பயம் இருக்குது, இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணுன்னு தெரியாதவன்றவங்க அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு ஃபண்டில் ஆரம்பிக்கலாம். இன்னொன்று, ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அசெட் அலோகேஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த அசெட் நல்லா பண்ண போகுதுன்னு முதல்ல நமக்கு தெரியணும். அடுத்தது எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு தெரியணும். அதுக்கப்புறம் எந்த அசெட்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ பண்ணணும், எந்த ப்ரொப்போர்ஷனில் பண்ணணும், இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து ஈவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி ஒரு மல்டி அசெட் ஃபண்டில் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி எந்த அசெட் நல்லா பண்ணாலும் என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஓரளவுக்கு ஸ்டடியாக வந்து வளர்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆனவங்க, இப்போ ரிட்டையர் ஆனவங்க ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது, ஆனால் எஃப்டியை விட ஏதாவது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஃபண்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய ரிஸ்க் ஓரளவு கம்மியாக இருக்கும். ரிஸ்க் இல்லைன்ட்டு சொல்ல முடியாது, கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது, ஆனால் ரிஸ்க் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ரிட்டர்ன்ஸும் பெட்டராக இருக்கும். ஆனால் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ரிஸ்க் லோவாக இருக்குன்றதுக்காக இதை வந்து ஒரு 6 மாதத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்காகவோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இதுக்கும் உங்களுடைய டைம் ஃப்ரேம் வந்து ஈஸியாக வந்து 8லேருந்து 10 வருஷமாவது இருக்கணும். அப்போ தான் இந்த அசெட் அலோகேஷன் மாடல் வந்து அழகாக ஒர்க் பண்ணி உங்களோட ரிஸ்கையும் கம்மி பண்ணி ரிட்டர்னையும் பெட்டராக கொடுக்க முடியும். ஸோ இதில் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். நான் வந்து ஒரு இடத்துக்கும் போய் நான் தேட வேண்டியது கிடையாது. ஒரு ஃபண்டுக்குள்ளேயே எல்லா அசெட்ஸையும் நான் வந்து ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிட முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட். அதாவது மெயினாக வந்து இப்போ என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறதெல்லாம் வந்து ஃபண்டுக்குள்ளேயே நடக்கிறதுனால ஒரு டாக்ஸேஷன் இம்பேக்ட் வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு வராது. அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட். அதுக்கப்புறம் டைம் பண்ணுறது, எந்த அசெட்டில் வாங்குறது, எந்த அசெட். ஸோ இந்த டென்ஷன் இல்லாமல் ஒரு ஹேசில் ஃப்ரீ இன்வெஸ்டிங், அதாவது வந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம பாட்டு. எனக்கு வந்து பெஸ்ட்டு ரிட்டர்ன் ஆர் ஹையஸ்ட் ரிட்டர்ன் வேண்டாம், எனக்கு வந்து ரீசனபிளாக ஒரு டபுள் டிஜிட் ரிட்டர்ன் வந்தால் போதும், ஆனால் நான் வந்து டென்ஷன் எடுத்துக்க விரும்பலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹேசில் ஃப்ரீ இன்வெஸ்டிங்கும் இருக்கும். அதே மாதிரி வாலட்டிலிட்டி வைஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்ற இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதில் கம்மியாக இருக்கும். ஏன்னா எல்லா ஆசெட்லேயும் இருக்கிறனால டெட்லேயும் இருக்கும் பணம், கோல்ட்லேயும் பணம் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய வாலட்டிலிட்டியும் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா டாக்ஸேஷன் வைஸ் சில ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டோட பெட்டராக கூட வரும். அதாவது மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா மல்டி அசெட் ஃபண்டுக்கும் ஒரே டாக்ஸேஷன் கிடையாது. எந்தெந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா 35% வரைக்கும் டொமெஸ்டிக் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுதோ அந்த ஃபண்டுக்கெலாம் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் உண்டு. அப்படின்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்கிற ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நேச்சுரலாக அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். அதுவும் 10 வருஷம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய இண்டெக்ஸேஷன் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸில் வந்து ஒரு 50-60% வந்து இண்டெக்ஸேஷனே எடுத்துக்கும். அப்போ மிச்சம் இருக்கிற 30-40%க்கு நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதுமானது. அப்போ டேக்ஸ் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா சில ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை கொடுத்து உங்களுடைய ரிட்டர்னை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் பண்ண முடியும். ஸோ மொத்தத்தில் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆல் சீசன் ஃபண்ட் மாதிரி. எப்போ வேணால் இந்த ஃபண்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 வருஷமாவது இதில் வெயிட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் ஃப்ரேம் இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபண்டுக்குள்ளே வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டுக்குள்ளே வந்தால் உங்களுடைய ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இதில் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.